பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னாவை பார்ப்போம். ரோமியருக்கு எழுதிய அதிகாரம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 2 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது, எது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய மேன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகதாரியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தின்படி உண்மையான காணிக்கை என்றால் என்ன? அதாவது உண்மையான காணிக்கை, ஆண்டவருடைய ஆராதனை என்ன? இப்போ நம்ம காணிக்கைன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருதுன்னா பணம். பணத்தை கொண்டு போய் போதகர்களிடமோ சபை ஊழியர்களிடமோ அதை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், அநேகமாய் நம்மளை பெருக செய்வார் என்ற எண்ணத்தோடு தான் இன்று அநேகர் செயல்படுகின்றனர். ஆனால் உண்மையான காணிக்கை என்பது என்ன? அது எதற்காக கொடுக்கப்படும்? எப்படி கொடுக்க வேண்டும்? யாரிடம் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகள் நமக்குள்ள எழும்பவில்லை. காணிக்கை என்றால் என்ன என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கே என்று தெரியவில்லை. ஸோ அப்படி தெரியாமல் இருக்கும் போது ஏன் தெரியலை? இன்று அனைத்திற்கும் பதில் நம் இறை வார்த்தையாகிய பைபிளில் இருக்குது. காணிக்கை என்ற உடனே நம்ம பணமோட உழைப்பினால் வந்த பணத்தை என்ன பண்ணுறது? கடவுளுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன் வரோம். அதனால் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கொஞ்சமாய் அடைந்தீர்கள், கடவுள் உங்களுக்கு அதிகமாய் அழைப்பார் என்று எண்ணத்திலே 10ல் 1 பங்கை கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை பைபிள் உள்ளதை வைத்துக்கொண்டு இன்று அநேகர் அந்த மனநிலையோடு காணிக்கைகளை செலுத்துகின்றார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே ஆதாம் ஏவாள் காணிக்கை கொடுத்தார்கள். ஆனால் தேவன் ஆதாமின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயனின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் இதில் என்ன தெரிகிறது என்றால் அவர் 2 பேர் கொடுத்த காணிக்கையில் ஏதோ ஒன்றை சிறந்ததாக பார்த்திருக்கின்றார். அது என்னவென்று நாம் சற்று உற்று நோக்கினால் ஆபேலின் காணிக்கை ஒரு உள்ளார்ந்த காணிக்கையாக, அவனிடம் இருந்த அவனுக்கு பிடித்த மிகவும் தலை சிறந்த ஒன்றை என்ன பண்ணினான்? அவன் மனதார உள்ளத்திலே மிக சந்தோஷத்துடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணான்? காணிக்கை கொடுத்தான். அதை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆபேலுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் என்று எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? அநேகருக்கு எல்லாவற்றையும் படைத்தார் அவர் தானே. எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து காணிக்கையாக தன்னையே அவர் என்ன பண்ணாரு? படைத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சற்று யோசிச்சு பாருங்க. காணிக்கை 2 பேர் கொடுத்தார்கள். அந்த 2 பேர் கொடுத்ததுல ஒருத்தர் உடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. காரணம் உள்ளார்ந்த ஒரு முறை, உள்ளார்ந்த ஒரு ஆராதனை அவனுக்குள் இருந்தது. தொடக்க காலத்திலே, மோசேயின் காலத்திலே, இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலத்தில் அநேக விதமான மக்கள் இருந்தாங்க. அப்போ அந்த அநேக விதமான நிறைய
வெரைட்டி மக்கள் இருந்தாங்க. ஆனா, கடவுள் வந்து ஆபிரகாம் வரை வந்த மக்கள தான் தன்னுடைய மக்களா அவர் பார்த்ததுனால, அவங்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து 10ல் ஒரு பங்கு காணிக்கையாக நீங்கள் தர வேண்டும் என்று அவர் அவர் வந்து சொன்னார். எ ஆனால் காலப்போக்கில் அந்த மோசேயினுடைய அந்த காணிக்கை கொடுக்கும் முறை வந்து மாற்றப்பட்டது. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 44, 45 வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் கொடுத்த காணிக்கையில் தங்களுக்கு இருந்ததை எல்லாம் கொடுத்தார்கள். அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, காணிக்கையா தங்களுக்கு அனைத்தையும் கடவுளின் ராஜ்யத்துக்காக, சபையின் வளர்ச்சிக்காக விற்று கொடுத்தார்கள். செலவழித்தார்கள் என்பது நமக்கு தெளிவா தெரியுது. அப்போனா என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு காணிக்கையின் முறைமை என்று மாறியது. ஒரு பணக்கார வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, "நான் பரலோக ராஜ்யத்துக்கு சேர வேண்டும், கிட்டி சேர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று அவன் கேட்கிறான். அ மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ல் உனக்கு இருக்கிறதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின் என்னை பின்தொடரு. அப்போது உனக்கு பரலோக ராஜ்யம் உனக்கு கிட்டி சேரும் என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த வாலிபன் என்ன பண்றான்? பின்வாங்கி விடுகின்றான். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். ரோமேயர் 12:1 நம்ம படித்தது போல. கடைசியில் காணிக்கை எப்படி முடிந்தது அப்படின்னு பார்த்தால், காணிக்கை உங்கள் பணமாகவோ இல்ல 10ல் ஒரு பங்கோ அனைத்து முறைமைகளும் மாற்றப்பட்டது. ஏ மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த காணிக்கை எவ்வாறு படைக்கப்பட்டது என்றால், எவ்வாறு இயேசு கிறிஸ்து தன்னை உயிருள்ள பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ, அதே போன்று நாமும் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமியர் 1ல 12:1ல சொல்லப்படுறது. அதுக்காக உயிரை கொடுப்பது அல்ல. கடவுளுக்காக உயிரை கொடுப்பதல்ல. இயேசு கிறிஸ்து அதை செய்து நமக்கு நம்முடைய அனைவருடைய பாவங்களுக்காக அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார். ஆனால் நம் உள்ளத்தை நாம் அவருக்கு என்ன பண்ண வேண்டும்? உயிருள்ள பலியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான ஒரு காணிக்கையாக அது கருதப்படுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் இப்போது நம்மிடம் எதிர்பார்ப்பது நாமே காணிக்கையாக வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பணமோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ கடவுளுக்கு ஊழியங்களை நடத்துகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்படி நினைத்திருந்தால் இயேசுவானவர் நமக்காக தம் உயிரை கொடுத்திருக்க மாட்டார். கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்திருப்பார். நம்மை போல் அவரும் நினைத்திருந்தால் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ஆனால் அவர் அர்ப்பணமாக்கப்பட்டவராக நமக்காக காணிக்கையாக செலுத்தப்பட்டார். ஆம், நாம் என்ன செய்ய போகிறோம்? காணிக்கையை எப்படி தரப்போகிறோம்? எப்படிப்பட்டது என்பதை இதுவரை நாம் பார்த்தோம். காணிக்கை என்பது உயிருள்ள ஜீவ பலியாக நம்மையே தர வேண்டும். மகா உலகத்திற்கு பரலோகத்திற்கு ஆசைப்படுகின்ற நாம், நம்மை பெற்ற தகப்பனின் உள்ளத்தை அறிந்து, நம் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நம்மையே அவருக்கு காணிக்கையாக தந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கொடுக்கும் காசு பணத்தினால் மட்டுமல்ல, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை. நம் உள்ளங்களால் அவரை ஆராதிப்பதால், நம் மனம் அவரை உள்ளார்ந்து செயல்படுவதால், அவரை நம் மனதிலே வைத்து நம் ஆராதிப்பதால் மட்டுமே தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். காணிக்கையை நாம் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம் உழைப்பினால் வந்த பணத்தை, நமக்கு இருக்கிற அதிகப்படியான பணத்தை ஏழைகளுக்கு அநேக அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் வழங்க வேண்டும். அதற்கு நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், நம் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும்.
நம் உள்ளம் புதுப்பிக்கப்படப்பட்டால் மட்டுமே அந்த மனநிலை நமக்கு வரும். அந்த மனநிலை ஏழைகளுக்கு நாம் நம்முடைய உழைப்பில் இருந்தும் நம்முடைய அதிகப்படியான செல்வங்களில் இருந்தும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மனதார கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை வரும். ஸோ நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தால் அதுவே தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம் உலகத்தின் போக்கு நீங்கள் ஒழுகாமல், அதாவது உலகம் பார்க்க வேண்டும் என்று உங்கள் நற்கிரியைகளை செய்யாமல், உங்கள் தர்மங்களை செய்யாமல், பேரு புகழுக்காக உங்கள் காணிக்கைகளை வாரி வழங்காமல், தேவனுக்கு உகந்த முறையிலே உங்கள் உள்ளங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, உங்கள் உள்ளத்திலேயே அவரை வைத்து ஆராதித்து, அவர் சொல்கின்ற வழியிலே நடந்து, ஏழைகளுக்கும், அனாதைகளுக்கும் நீங்கள் உதவி செய்யும் பொழுது, அவர் அதை உகந்த காணிக்கையாக அவர் பார்க்கின்றார். அன்பின் சகோதர சகோதரிகளே, அப்பா, இதோ இந்த நாளிலே இந்த மன்னாவை நீர் எங்களுக்கு கொடுத்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை வழிநடத்தி, இதோ இந்த காணிக்கை என்பது, உகந்த காணிக்கை என்பது, இதோ உயிருள்ள ஜீவ பலியாக எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. இந்த நாளிலே அப்பா அன்பின் ராஜா, எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்து, நாங்கள் எங்களையே உயிருள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, நாங்கள் நீர் தங்கும் உள்ளமாக, நீர் தங்கும் ஆலயமாக எங்களை நாங்கள் உருவாக்கி, மற்றவர்களுக்கு உதவி புரியும் மக்களாக நாங்கள் இருக்க உதவி செய்தருளும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.